இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 22வது அதிகாரமானது மோவாபு மன்னன் இந்த இஸ்ரேல் மக்கள் இவ்வாறு மற்ற மன்னர்களை சீகோன் மன்னர்களை எல்லாம் அடித்து தும்சம் பண்ணி அவர்கள் அந்த இடங்களை எல்லாம் பரப்பி வருவதை பார்த்த இந்த மோவாபு மன்னன் அச்சத்தின் உச்சத்தில் இருக்கிறான். அச்சமனை ஆட்கொண்டு நம்மளையும் இந்த மக்கள் விழுங்கி விடுவார்களே, நம்முடைய சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறது என்ற பயத்தில் அவன் மிளையாமு அந்த மிளையாமுன்னா அவருடைய ஒரு இறைவாக்கினர் போன்றவர், அவருக்கு ஆள் அனுப்பி அவர் வந்து பார்த்து இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக சாபத்தை கொண்டு வர முயற்சிக்கிறான், ஆள் அனுப்புகிறான். மிளையாமுவோ வருவதற்கு சம்மதம் மறுக்கிறார். காரணம், கடவுள் அவரை விடுவதாக சொல்லவில்லை. ஏன்னா கடந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கடவுள் கனவிலே அந்த மிளையாமுவுக்கு சொன்ன உடனே இவர் மறுக்கிறார். இதை பார்த்த அந்த அரசன் மறுபடியும் பாலாக்கு பல பேரை அனுப்புகிறான், தூண்டுகிறான். மறுபடியும் கடவுள் நீ போ, ஆனால் நான் சொல்வதை மட்டும் சொல் என்று சொல்லி பாலமுக்கு அனுப்புகிறார். போகும் வழியில தான் ஒரு மிகப்பெரிய ஆண்டவருடைய பிரசன்னத்தை மிளையாம் உணர்கிறார். அவருடைய கழுதை 3 தடவை அவரை இழுத்து செல்லக்கூடியதையும் கழுதை ஆண்டவருடைய தூதரை கண்டுகொள்வதையும் அங்கு நாம் பார்க்கிறோம். இன்னும் முக்கியமாக இந்த இடத்துல தான் கழுதை பேசுவதையும் நாம் சுட்டி காட்டப்படுகிறது. கடைசியில மிளையாம் ஆண்டவருடைய தூதரை கண்டுகொண்டவனாக அந்த பாலாக்கு அரசனிடம் போகிறான். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன் என்ற வாக்கு தத்துவத்தோடு அந்த நாட்டுக்கு சென்று அந்த அரசனோடு உணவு உண்ணுவதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டம் எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அது அவருடைய திட்டமானால் அது நிறைவேறியே தீரும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம். அதன் பின்னர் இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு யோர்தானுக்கு அக்கறையில் எரிகோவுக்கு அருகேயுள்ள மோவாபிய அந்த சமவெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். சிப்போர் மகன் பாலாக்கு இஸ்ரேலர் எமோரியருக்கு செய்திருந்த அனைத்தையும் கண்டான். இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கையை முன்னிட்டு மோவாபு பெரிதும் கலங்கிற்று. அம்மக்களை பற்றி அச்சம் மோவாபை மேற்கொண்டது. மோவாபு மிதியானினுடைய மூப்பர்களிடம் மாடு வயல்வெளியில் புல்லை வேறே மேய்வது போல இக்கும்பலும் நம்மை சுற்றியுள்ள எல்லாரையும் மேய்ந்துவிடும் என்று கூறிற்று. அச்சமயம் மோவாபிய மன்னனாக இருந்தவன் சிப்போரின் மகன் பாலாக்கு. அவன் பெத்தோரை சார்ந்த பெயோரினுடைய மகன் பிளையாமை அழைத்து வர தூதரை அனுப்பினான். அந்த இடம் ஆமாவு நாட்டின் ஆற்றருகே இருந்தது. அவன் கூறியது, இதோ ஒரு மக்கள் கூட்டம் எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கிறது. அவர்கள் நிலம் முழுவதை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு எதிரில் குடியேறி இருக்கிறார்கள். இப்போதே நீ புறப்பட்டு வந்து எனக்காக இம்மக்களை சபித்துவிடும். அவர்கள் என்னிலும் வலிமை மிக்கவராயிருக்கிறார்கள். ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து நாட்டிலிருந்து துரத்தக்கூடும். ஏனெனில் நீர் எவனுக்கு ஆசி வழங்குவீரோ அவன் ஆசி பெறுவான், நீர் எவனை சபிப்பீரோ அவன் சபிக்கப்படுவான் என்று நான் அறிவேன். அங்கனமே மோவாபு மூப்பரும் மிதியான் மூப்பரும் குறிச்சொல்வதற்கான அந்த கட்டணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போயினர். அவர்கள் பிளையாமிடம் வந்து பாலாக்கு அனுப்பிய அந்த செய்தியை சொன்னார்கள். அவர் அவர்களிடம், இந்த இரவில் இங்கு தங்கியிருங்கள், ஆண்டவர் எனக்கு கூறுவதை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்றார். அவ்வாறே மோவாபினுடைய தலைவர்கள் பிளையாமுடன் தங்கினார்கள். கடவுள் பிளையாமிடம் வந்து, உன்னோடு இருக்கிற இந்த ஆட்கள் யார் என்று கேட்டார். பிளையாம் கடவுளிடம், மோவாபின் மன்னனும் சிப்போரினுடைய மகனுமான பாலாக்கு இவர்களை என்னிடம் அனுப்பியுள்ளான். இதோ ஒரு மக்கள் கூட்டம் எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கிறது. அவர்கள் நிலம் முழுவதை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதே நீர் புறப்பட்டு வந்து எனக்காக அவர்களை சபித்துவிடும். ஒருவேளை நான் அவர்களுடன் போரிட்டு அவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிடக்கூடும் என்று அவன் கூறி ஆள் அனுப்பியுள்ளான் என்றார்.
கடவுள் பிழையாமிடம், நீர் அவர்களோடு போக வேண்டாம், மக்களை சபிக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் ஆசி பெற்றவர்கள் என கூறினார். அப்படியே பிழையாம் காலையில் எழுந்து பாலாக்கு அனுப்பிய தலைவர்களிடம், உங்கள் சொந்த நாட்டுக்கு போங்கள், நான் உங்களோடு வருவதற்கு ஆண்டவர் அனுமதி மறுத்துவிட்டார் என்று சொன்னார். அதன்படி மோவாபினுடைய தலைவர்கள் எழுந்து பாலாக்கிடம் போய், பிழையாம் எங்களுடன் வர மறுக்கிறார் என்றார்கள். மீண்டும் பாலாக்கு அவர்களை விட மதிப்பில் உயர்ந்த தலைவர் பலரை அனுப்பினார். அவர்கள் பிழையாமிடம் வந்து, சிப்போரின் மகன் பாலாக்கு கூறுவது, என்னிடம் நீர் வருவதை தடுக்க எதற்கு இடம் கொடாதேயும், உறுதியாக நான் உனக்கு மிகுந்த மரியாதை செய்வேன், நீர் எனக்கு சொல்வதையெல்லாம் நான் செய்வேன், வாரும், இந்த மக்களை எனக்காக சபியும் என்றார்கள். ஆனால் பிழையாம் பாலாக்கினுடைய அலுவலர்களிடம் பதில்மொழியாக கூறியது, பாலாக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் எனக்கு தந்தாலும் என் கடவுளாகிய ஆண்டவருடைய கட்டளையை குறைக்கவோ கூடுதலாகவோ என்னால் மீற முடியாது. இன்றிரவு நீங்கள் தங்கி செல்லுங்கள், ஆண்டவர் கூடுதலாக எனக்கு அறிவிக்கலாம். கடவுள் இரவில் பிழையாமிடம் வந்து அவரிடம், இந்த ஆட்கள் உன்னை அழைக்க வந்தால் நீ எழுந்து அவர்களுடன் போ, ஆயினும் நான் சொல்வதை மட்டுமே நீ செய்ய வேண்டும் என்றார். அங்கனமே பிழையாம் காலையில் எழுந்து தம் கழுதைக்கு சேணம் பூட்டி மோவாபினுடைய தலைவர்களோடு போனார். ஆயினும் அவர் போனதை முன்னிட்டு கடவுளுடைய சினம் மூண்டது. ஆண்டவரின் தூதர் வழியிலே அவருக்கு எதிரியாக நின்றார். அப்போது பிழையாம் தம் கழுதை மேல் ஏறி தம் பணியாளர் இருவருடன் சென்று கொண்டிருந்தார். ஆண்டவருடைய தூதர் கையில் உருவிய அந்த வாளுடன் பாதையில் நின்று கொண்டிருப்பதை கழுதை கண்டது. எனவே கழுதை பாதையை விட்டு விலகி வயலுக்குள் சென்றது. பாதைக்கு அது திரும்பும்படி பிழையாம் கழுதையை அடித்தார். அடுத்து ஆண்டவரின் தூதர் திராட்சை தோட்டங்களிடையே இருபுறமும் காவலர்களை ஒரு குறுகிய பாதையில் நின்றார். ஆண்டவனுடைய தூதரை கண்ட கழுதை சுவரினுடைய முட்டி பிழையாமினுடைய காலை சுவரோடு நெருக்கியது. ஆதலால் அதை அவர் மறுபடியும் அடித்தார். பின் ஆண்டவனுடைய தூதர் முன்னதாகவே சென்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப முடியாத ஒரு குறுகிய இடத்தில் நின்றார். ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை பிழையாமுக்கு அடியில் படுத்து கொண்டது. பிழையாம் சினங்கொண்டு தம் கோலால் கழுதையை அடித்தார். உடனே ஆண்டவர் கழுதையினுடைய வாயை திறந்தார். அது அவரிடம், நீ 3 முறை இவ்வாறு என்னை அடிப்பதற்கு நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. பிழையாம் கழுதையிடம், நீதான் என்னை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாய், என் கையில் ஒரு வாள் மட்டுமே இருந்தால் உன்னை இந்நேரம் கொன்றிருப்பேன் என்றார். கழுதை பிழையாமிடம், நான் உன் கழுதை என்றோ, இன்று வரை உன் வாழ்நாளெல்லாம் என் மீது ஏறி வந்துள்ளீரே, எப்போதாவது நான் இப்படி செய்து பழக்கம் உண்டா என்றது. அதற்கு அவர் இல்லை என்றார். ஆண்டவர் பிழையாமினுடைய கண்களை திறந்தார். கையில் உருவிய அந்த வாளுடன் ஆண்டவருடைய தூதர் பாளையத்தில் நின்று கொண்டிருப்பதை அவர் கண்டார். அவர் தலை வணங்கி முகம் குப்புற விழுந்தார். ஆண்டவரின் தூதர் அவரிடம் கூறியது, ஏன் 3 முறை இவ்வாறு கழுதை அடித்தார்? இதோ நான் உனக்கு எதிரியாக வந்திருக்கிறேன், ஏனெனில் என் பார்வையில் உன் வழி தவறானது. இந்த கழுதை என்னை கண்டு இந்த 3 முறையும் என் முன்னின்று திரும்பி விலகியது. அது என் முன்னின்று திரும்பி விலகாதிருந்தால் உறுதியாக இப்போதே உன்னை நான் கொன்று அதை வாழ விட்டிருப்பேன். பிழையாம் ஆண்டவரின் தூதரிடம், நான் பாவம் செய்துவிட்டேன், நீர் பாதையிலே எனக்கு எதிராக நின்றதை நான் அறிந்தேன் இல்லை. எனவே இப்போதும் இது உன் பார்வையில் தீயதாக இருப்பின் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றார். ஆண்டவரின் தூதர் பிழையாமிடம், இந்த ஆட்களுடன் நீ போ, ஆயினும் நான் சொல்லும் வார்த்தையை மட்டுமே நீ பேச வேண்டும் என்றார். அவ்வாறே பிழையாம் பாலாக்கு அனுப்பிய தலைவர்களுடன் போனார். பிழையாம் வந்திருப்பதை பாலாக்கு கேட்டதும் அவரை சந்திக்கும்படி அவன் மோவாபு நகருக்கு புறப்பட்டு போனான். அது அர்னோன் எல்லையின் இறுதியில் இருந்தது. பாலாக்கு பிழையாமிடம், நான் உம்மை அழைத்து வர ஆள் அனுப்பவில்லையா? பின்னர் ஏன் நீ வரவில்லை? உமக்கு மரியாதை செய்ய நான் இயலாதவனோ என்று கேட்டான். பிழையாம் பாலாக்கிடம், இதோ நான் உம்மிடம் வந்துள்ளேன்,
நானாக எதையும் பேச இப்பொழுது என்னால் இயலாது. கடவுளின் வாயில் வைக்கும் வார்த்தைகளையே நான் பேச வேண்டும் என்றார். அதன் பின் மிலேயாம் பாலாக்குடன் போனார். அவர்கள் கிரியத்துக்கு சோத்துக்கு வந்தார்கள். பாலாக்கு ஆடு மாடுகளை பலியிட்டு அவற்றிலிருந்து மிலேயாமுக்கும் அவரோடு இருந்த தன் அலுவலர்களுக்கும் கொடுத்து அனுப்பினான். மறுநாள் பாலாக்கு மிலேயாமை பாமோத்து பாகலுக்கு கூட்டிக் கொண்டு வந்தான். அங்கிருந்து அவன் இஸ்ரேல் மக்களின் மிகவும் அண்மையில் இருந்தோரை பார்த்தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.